ரகுராம் ஜானகி சார்பா வாதாடுற லாயர் எங்க? இன்னைக்கும் லாயர் வரலையா? வணக்கம் மேடம். மேடம் இப்போ வந்துருவாங்க. அன்னைக்கே நேரத்துக்கு வரணும்னு வார்னிங் பண்ணல, இன்னுமா வரல? இந்த வழக்கில் புது லாயர் ஆஜராகிறாங்க மேடம். அதுக்கான லெட்டர் தான் இது. இந்தாங்க. யார் வர போறாங்க? ஏங்க, என்னம்மா, நீங்க தான் லாயரா? எஸ் யுவர் ஆனர். பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணி பிஎல் கரஸ்ல படிச்சேன். நிறைய லாயர்ஸ் கிட்ட பேசிட்டேன். யாரும் இந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்கு விருப்பப்படல. அதனால நானே இந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்காக கவுன்சில்ல பதிவு பண்ணியிருந்தேன். அவங்க இன்னைக்கு காலையில தான் அனுமதி லெட்டர் கொடுத்தாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மன்னிக்கணும் யுவர் ஆனர். கொடுங்க. கேஸ் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். வணக்கம்மா. உங்க வார்த்தைகள்லயே சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. அம்மா, கான்ட்ராக்டர் கொடுத்த கவரை கொண்டு போய் இந்த ரகுராம் ஐயா வீட்டுல ஜானகி அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். இவங்க அதை வாங்கி அதுல இருந்த தங்க கட்டிகளை எடுத்து பார்த்துட்டு உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்கம்மா. அவங்க எந்த இடத்துல வச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து தான் போலீஸ் அந்த கவரை எடுத்தாங்க. அது மட்டும்தாம்மா எனக்கு தெரியும். நன்றிங்கம்மா. இந்த கட்டிட விஷயத்துல ரகுராம் ஜானகி 2 பேருமே லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு ரொம்ப கிளியரா புரியுது. இந்த கட்டிடத்தை பரிசோதனை செஞ்ச என்ஜினியர் மனோகரை கூப்பிட்டு விசாரணை செய்ய அனுமதி கேட்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். மனோகர், மனோகர், மனோகர். வணக்கம் மேடம். மிஸ்டர் மனோகர், இந்த கட்டிட விஷயமா சர்டிபிகேட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. திறப்பு விழா அன்னைக்கே பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஐயா, இந்த ரகுராம் ஐயாவும் ஜானகி அம்மாவும் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி தரமே இல்லாத இந்த பில்டிங்கை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அவங்களோட உத்தரவுக்கு பயந்து நான் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன். ஆனால் நான் சோதனை பண்ணப்போ அந்த கட்டிடம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. முன்னாள் தலைவரும் இப்போ இருக்கிற தலைவியும் சொல்லும்போது என்னால் அவங்க பேச்சை மீற முடியல. சரி, நீங்க போலாம். நன்றி சார். இன்ஜினியர் மனோகரை இவங்க மிரட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. யுவர் ஆனர், ரகுராம் ஜானகி 2 பேரும் கவர்மெண்ட் கேன்டீன் கட்டுறதுல ரொம்ப பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது யுவர் ஆனர். அது மட்டும் இல்ல, ஆதாரபூர்வமா இது நிரூபணமாயிருக்கு. இது வெறும் கட்டிட ஊழல் மட்டும் இல்ல, அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்து ஒரு உயிர் போயிருக்கு. மாயாவே நமக்கு ஆஜராவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் கூட எதிர்பார்க்கல. இன்னுமா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா? சரி, மாயா தான் வாதிட போறான்னு உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சும் ஏன் எனக்கு சொல்லல? எல்லாம் சர்ப்ரைஸ் தான். நீ கரஸ்ல படிச்சேன்னு தெரியும். ஆனா
திடீர்னு இப்படி லாயரா வந்து நிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ வக்கீலா வரவும் அந்த புவனா செத்துட்டா. ஏன் அந்த அரசாங்க வக்கீல் கூட ஒரு நொடி திகச்சு போயிட்டாரு. ஆ தனா, வீட்டுக்கு போனதும் பாட்டி கிட்ட சொல்லி மாயாவுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு 3 நாள்லாம் தேவையில்லைம்மா. நாங்க ஏற்கனவே களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த கேஸ் நடக்கும்போது மாயா யாருன்னு உனக்கு காட்டுவா. மாயாவை நம்பி களத்துல இறங்குறதும் மண்குதிரையை நம்பி குளத்துல இறங்குறதும் ஒண்ணுதான். நான் தலைவி ஆயிடக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டிய ஜெயிக்க வச்சு தலைவி ஆக்குன. இப்போ அதோட விளைவு 2 பேரும் ஜெயில உட்கார்ந்திருக்கீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளதான் இருக்க போகுது. உன்னால உன் பொண்டாட்டிக்கு வந்த நிலைமைய பாத்தியா? ஏய், இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எதுக்குன்னு சொல்றேன். இந்த கேஸ்ல இருந்து நீயும் உன் பொண்டாட்டியும் வெளியே வரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு உன் பொண்டாட்டி ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, ஜானகிய தலைவி பதவியிலிருந்து ராஜினாமா பண்ண சொல்லிடு. இந்த கேஸ்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? புரியல. நான் என்ன புரிஞ்சுக்கணும்? அப்படியாவது அந்த தலைவி பதவியில உட்காரணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு அர்த்தம். மா, நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. பயங்கர ஷாக்கா இருக்கு. கோர்ட்ல மாயா வக்கீலா வந்து ஆஜராவான்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியலம்மா. ஆமாண்ணே, நானே இதை எதிர்பார்க்கல. அவ கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து நின்னவ ஒரு முக்கியமான பாயிண்டை எடுத்து வச்சு எனக்கு டைம் வேணும்னு கேட்டா. அப்படி என்னம்மா முக்கியமான பாயிண்ட்? பில்டிங் எவ்வளவு மோசமா கட்டினாலும் அது எப்படி கரெக்டா ஓபன் பண்ண அன்னைக்கு மட்டும் காலையில சொல்லி வச்ச மாதிரி இடிஞ்சு விழும்னு கேக்குறா. இது யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு டைம் கொடுங்கன்னு கேக்குறா. இதுக்கு பிபி சிவானந்தா சார் என்ன சொல்றாருமா? அவரால எந்த மறுப்பும் சொல்ல முடியலன்னு. அதனால ஜட்ஜி கேஸ தள்ளி வச்சு மாயா கேட்ட டைமையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னமோ கேஸ் அவங்க பக்கம் போயிடுமோன்னு என் மனசுக்கு தப்பா படுதுன்னு. சரி, அதுக்காக நீ ஏன் பயப்படுற? அதுக்கு தான் சிவானந்தா சார் உனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காருல. இந்த கேஸ்ல ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காருலம்மா. அப்புறம் ஏமா பயப்படுற?